காட்டில் சிம்பாங்கிற குட்டி சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு காட்டில் உள்ள செடிகள் பூக்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சிம்பா குட்டி காட்டில் ஒரு மஞ்சள் நிற சூரியகாந்தி பூச்செடி மட்டும் காய்ந்து போயிருப்பதை பார்த்தது. ஏன் சோகமாக இருக்க, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டது. அதற்கு சூரியகாந்தி, எனக்கு பசிக்குது, தண்ணி வேணும், இங்கே மழை இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுது. குட்டி சிம்பாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. யார் என் காட்டில் உள்ள மரங்களை வெட்டுவது என்று கேட்டு உருமியது. உடனே அது காட்டில் சுற்றித் திரிந்த ஜிங்கிள் என்ற நரியிடம் சென்றது. ஜிங்கிள் ஜிங்கிள், ஒரு சூரியகாந்தி தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விட்டது. மனிதர்கள் மரங்களை வெட்டுவதால் மழை வரவில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னது குட்டி சிம்பா. ஜிங்கிள் யோசித்தது. சிம்பா, நாம் வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை நட்டால் திரும்பவும் மழை வரும் என்று சொன்னது. உடனே சிம்பா காட்டு விலங்குகளை அழைத்தது. யானைகள், குரங்குகள், முயல்கள் என எல்லா விலங்குகளும் வந்தது. அவர்கள் காடு முழுவதும் நிறைய மரக்கன்றுகளை நட்டார்கள். எல்லா விலங்குகளும் செடிகளை அன்பாக பார்த்தார்கள். அவர்கள் காட்டிய அன்பினால் காட்டில் மழை பெய்தது. செடிகளும் செழிப்பாக வளர்ந்தன. மஞ்சள் நிற சூரியகாந்தி செடியும் மீண்டும் தலையை தூக்கி நிமிர்த்தி மகிழ்ச்சியாக நின்றது. குட்டி சிம்பா சூரியகாந்தியை பார்த்து சிரித்தது. இனி நீ எப்போதுமே சந்தோஷமா இருப்பாய் என்றது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்தால் காய்ந்த செடியை கூட மகிழ்ச்சியுடன் பூக்க செய்யலாம்.